ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னென்னா எம்மியான டேஸ்ட்டில் புளியோகரை ரெசிப்பியும் அதோட தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ்ஷாக புளிக்காய் ரெசிப்பியும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லது. ஆயில் சூடானோனையும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலை பருப்பு, கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு, அதோட ரெட் சில்லி ஒரு 4-5 போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துட்டு அதோட பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நான் வீட்டிலையே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளியோகரை பொடி. உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி போடுறேன். அந்த புளியோகரை பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த புளியோகரை பொடியும் புளி தண்ணியும் சேர்ந்து நல்லா வற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு விட்டுறணும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளியோகரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெல்லம். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சைடிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்து, வெந்தயம், கறி லீஃப் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சோனையும் நான் ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆனோனையும் நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஆயிலோடு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாம்பார் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இதுக்கு மசாலாவோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் டொமேட்டோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதோடு நான் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா மசிஞ்சு வந்திருக்கு டொமேட்டோ. அதை நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளியை வாட்டரில் போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாயில் ஆகும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வாட்டர் சேர்க்கணும். நான் கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணுறனால ஒரு 2லேருந்து 3 பவுல் மட்டும் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ விசில் போட்டு வச்சிடலாம். 2 விசில் விட்டுருக்கேன். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்கும். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். ஏன்னா புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த வெல்லம் மேட்ச் பண்ணிடும். அதுக்காக தான். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளியோகரை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை இந்த ரைஸோடு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், புளியோகரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பண்ண புளிக்காயோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.